அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர் பிரதீக் பாண்டே என்கின்ற ஒரு இளைஞருடைய 35 வயதை நிரம்பிய இளைஞருடைய மரணத்தை பற்றி நான் பேசியிருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான பதிவு. அனைத்து டெக் ஒர்க்கர்ஸ்க்கும் அவருடைய தாய் தந்தை பெற்றோர்களுக்காகவும் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக உபயோகமான பதிவாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவருடைய கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இப்போ வாங்க இந்த பதிவில் ஏன் அவருடைய மரணம் சம்பவித்தது. 35 வயதே நிரம்பிய பிரதீக் பாண்டே என்பவர் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எல்லோரும் கனவாக நடக்கக்கூடிய சிலிக்கன் வேலியில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் 35 வயதில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலை 2 மணி அளவில் தன் மரணத்தை எய்தினார். மரணத்திற்கு காரணம் மாரடைப்பால் மரணம் அடைந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சான் ஹோசே ஹாஸ்பிட்டலில், சாண்டா கிளாரா என்னும் ஹாஸ்பிட்டலில் அவர்களுக்கு எந்த விதமான பாய்சனிங் இல்லை. இது ஒரு மாரடைப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இந்த மரணத்திற்கு யார் காரணம்? முதல்ல நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். அதாவது ஸ்ட்ரெஸ் தாங்க காரணம். இந்த கடமையில் பணியாற்றி இருக்கக்கூடிய இவர் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனார், எதனால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆச்சு? மன அழுத்தத்திற்கான காரணம் H1B விசா ரெகுலேஷன்ஸ், அது இதுன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தொல்லைகள். மேலும் இரண்டாவது நாம் இந்த வேலை போனால் இன்னொரு வேலை கிடைக்காத சூழ்நிலை, ரிசெஷன், அமெரிக்காவில் எக்கானமி சரியில்லை, இதை போன்ற மன அழுத்தத்திற்கு காரணமான சூழ்நிலை. இதை சில எம்ப்ளாயர்ஸ் தன்னுடைய சாதகமாக பயன்படுத்தி மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் கூட அதிக நேர வேலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர் இறந்திருக்காரு. அதற்கான வருத்தத்தை 40 மணி நேரம் ஆன பிறகே அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால இப்போ அமெரிக்காவில் என்ன நிலவி வருகிறது? ஏன் இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இது மிக மிக வருத்தமான விஷயம். அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லுவார்கள். எல்லோருக்கும் ஒரு சரிசமமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தயவு செய்து பெற்றோர்கள் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கும் பொழுதே அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கான பணம் தான் வாழ்க்கை என்று சொல்வதை விட மனம் என்ன என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, எப்படி உடல் மன வழக்கலையை நாம் பயில வேண்டும், எப்படி நாம் வேதாத்திரிய பயிற்சிகளையோ இல்லை ஒரு ஆசன பயிற்சிகளை நாம் அதில் துரிதமாக நாங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணுங்க. படிப்பு ஒரு பக்கம் லாஜிக்கல் திங்கிங் இருந்தாலும் கூட கிரியேட்டிவிட்டி, கொஞ்சம் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வாழ்க்கை முறை, நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற சில வாழ்க்கை குறிப்புகளை கொடுக்க வேண்டும். மேலும் அமெரிக்காவில் வாழ்க்கையை ரொம்ப சொகுசு வாழ்க்கையை அதை கண்டு ரொம்ப ஒரு ஃபேசினேட் ஆகாமல் இதுதான் நிரந்தரம் என்று நினைக்காமல் எல்லாமே நிரந்தரம் அற்றது என்பதை நீங்கள் கொஞ்சம் உணரணும். ஏன்னா அவர்கள் எப்பொழுதும் திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய சம்பளம் வாங்கிட்டு அவர்களை வேலையிலேருந்து லே ஆஃப் பண்ணுறதை பற்றி அதனால ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு வருது. மிக அதிகமான நேரம் குறிப்பாக இந்தியன் கம்பெனிஸ்லையும் நடக்கிறது. இந்த போன்ற நிலை வரும்பொழுது நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும்? மனநிலை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும், உடல்நிலை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அந்த பிரதீக் பாண்டே இறந்துட்டாரு, 35 வயதுடையவர். அவருடைய தாய் தந்தையினர் அவருடைய சடலத்தை எரிப்பதற்கு சடங்குகளை செய்வதற்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. எம்பசி கிட்ட போய் அழுது புரண்டிருக்கிறார்கள். சரி பாருங்க, இப்போ அமெரிக்கா போனாதான் வாழ்க்கை என்று நினைப்பது அது ஒரு விஷயம். அது ஒரு உலகியலுக்கான ஒரு விஷயங்கள், பணம் சம்பாதிப்பது தவறில்லை. ஆனால் அட் வாட் எக்ஸ்பென்ஸ், அட் வாட் காஸ்ட் என்பதை அந்த கேள்விக்குறி எழுப்பணும். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? நீங்கள் குறிப்பாக உங்கள் உடல் மனம் நன்றாக இருக்கிறதா என்பதை பற்றி சற்று நீங்கள் வாழ்க்கை முறை என்ன, உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி இருக்கிறதா, உளப்பயிற்சியான தியான பயிற்சிகள்லாம் பயன்படுத்துகிறீர்களா? இந்தியா இதில் மட்டும்தாங்க இவ்வளோ பயிற்சிகள் முயற்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. உணவு பழக்கங்களை நீங்கள் சரிவர சொல்லியிருக்கிறீங்களா? அப்போது அந்த பிரதீக் பாண்டியுடைய தாய் தந்தையினரும் ஒரு காரணம் தான். அவர்கள் இவன் சான் ஹோசே யூனிவர்சிட்டிலாம் படித்து நல்ல பட்டம் பெற்று சிறந்த ஒரு இன்ஜினியராக இருந்திருக்கிறான், ஆப்பிளில் ஒர்க் பண்ணியிருக்கிறான். இப்படிலாம் இருந்திருக்கும்போது உடல் மனதை பற்றிய ஒரு அறிவு இருந்திருக்கிறதா என்ற கேள்வி அவர்கள் கேட்டதில்லை. அது மட்டும் இல்லை, எவ்வளோ நாளைக்கு இந்த பணம் வேணும், எவ்வளோ வேணும் என்கின்ற ஒரு பவுண்டரி லைன் இருந்துச்சுன்னா அதை சம்பாரிச்சுட்டு திரும்ப இந்தியா ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கலாம். இது தெரியாத இந்த தம்பி மிக அகால மரணம் அடைந்து மன அழுத்தத்தினால யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியல. அவங்க அங்கிள் கிட்ட சொல்லியிருக்காரு, அடிக்கடி நான் லேட் நைட் ஒர்க் பண்ணுறேன். தயவு செய்து உங்களுடைய ப்ரையாரிட்டிஸை நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் மனம், உங்களுடைய உயிர் உங்கள் ஃபேமிலிக்கு தாங்க முக்கியம், எம்ப்ளாயருக்கு முக்கியம் இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரதீக் பாண்டே போனால் இன்னொரு பாண்டே வருவார். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. லே ஆஃப் இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் லைஃப், ஒர்க் இஸ் நாட் எண்ட் ஆஃப் லைஃப், ஒர்க் இஸ் நாட் எவ்ரி திங். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து நான் பெற்றோர்களிடம் அன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்றே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு யோகா ஆசன பயிற்சிகளில் தியானம், நியம பயிற்சிகள் என்று சொல்வார்கள். அதாவது உடல் நலம், மனவளம், மனவளத்திற்கு தியானம், உடல் நலத்திற்கு ஆசன பயிற்சிகள். மேலும் மனதை எப்படி வச்சுக்கணும், சீராக வச்சுக்கணும், எந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் தெரிந்தால் மட்டுமே உங்கள் குழந்தைகளை பிற நாட்டுக்கு படிக்க வைப்பதற்கோ இல்லை மேற்படிப்புக்கோ இல்லை வேலைக்கோ அனுப்புங்க.
இந்த தொழிலை வந்து நீங்கள் செய்கிறது நல்லது தான், சிறப்பான தொழில் தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதை புரிதலோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.